இந்த 20 ரக்காத் எக்ஸ்பிரஸ் கோச் ரக்காத் பார்த்துக்கிறீங்க தானே, அந்த தராவி தொழுவாங்க 20 ரக்காத் அடிச்சு விட்டு கொண்டு எக்ஸ்பிரஸ் மாதிரி 1 மினிட்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் தொழுவாங்க. இது பரவாயில்ல. உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உதைஃபத்து இப்னு யமான் அவங்க தான் வந்து அந்த கியாமத் நாள்ல நெருக்கம் சம்பந்தமா நிறைய ஹதீஸ்கள் அறிவிப்பாங்க. சர்ரு நடக்குமா, நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, கியாமத் நாள் அடையாளங்கள்ல யுத்தம் நடக்குது, அது நடக்குது எல்லாம் அறிவிப்பாங்க. அந்த நபி தோழர் ஒரு முறை ரசூலுல்லாஹ்வோட இரவு தொழுகையில சிக்கிறாங்க. சல்லைத்துமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த லைலத்தின், ஒரு இரவில் அல்லாஹ்வின் தூதருடன் நான் இரவு தொழுகை தொழுதேன். ஃபஃப்தஹல் பக்கரா, ரசூலுல்லாஹ் பக்கராவை ஆரம்பித்தார்கள். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன் ஆரம்பிக்கிறாங்க. இவர் மனசுக்குள்ள நின்று பின்னுக்கு நின்று கொண்டு சொல்றவங்களுக்கு என்ன ஓதுறன்னு சில நேரம் விலகாட்டிலும் இப்ப முடிப்பானா இப்ப முடிப்பானா இப்ப முடிப்பானான்னு ஒரு மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கொண்டே இருக்கும். உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு உதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகுல்து யர்கஉ இந்தல் மியதி, பரவல்ல ஒரு 100 வசனத்தை ஓதிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ருக்கு செய்து விடுவார் என்று நினைத்து கொண்டேன். சும்மா மவா 100ஐ தாண்டி விட்டது. ஃபகுல்து யுஸல்லி பிஹா ஃபீ ரகாத்தின் ஃபமாலா யுஸல்லி பிஹா ஃபீ ரகாத்தின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்கராவை ஒரு ரகாத்ல ஓதி முடிச்சிருவார் போல என்று நினைத்து கொண்டேன். ஃபமாலா மீண்டும் கண்டினியூ ஆகுது. ஃபகுல்து இப்ப நான் நினைச்சேன் சரி பக்கராவையும் கண்டினியூ ஆகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்கஉ பிஹா இப்ப ருக்கு செய்வாங்கன்னு நினைச்சேன். சும்மா இஃப்ததஹ நிஸா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் நிஸாவை ஆரம்பித்து விட்டார்கள். நம்மாக்களுக்கு ஒரு அம்மா ஜுஸுல ஒரு 5 அத்தியாயங்கள் அம்மா யத்தசாலுன்ல இருந்து ஆரம்பிச்சு ஓதினமென்று வைங்க, அடுத்த நாள் தொழுகைக்கு ஆள் இருப்பாங்களா? ரொம்ப நேரம் தொழுகிறாங்க, கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, சுகர், பிரஷர் உள்ள எல்லா டிசீஸுகளையும் சொல்லி மருந்து டேப்லெட் எல்லாம் கொண்டாந்து வச்சு ஃபார்மசியும் போட சொல்லுவாங்க இல்லையா? எவ்வளவு ஈமான் பக்குவம், ஈமான் அந்த இஸ்லாத்துக்கும் வணக்கத்துக்கும் எவ்வளவு நெருக்கம் என்றதை பாருங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்கராஹா அதோத இப்பயாவது தொழுவாங்க ருக்குக்கு போவாங்கன்னு பார்த்தா சும்மா இஃப்ததஹ ஆல இம்ரானை ஆரம்பித்து விட்டார்கள். ஆல இம்ரான்ல 200 வசனங்க, சூரத்துல் நிசால 176 வசனம், சூரத்துல் பக்கரால 286 வசனம், மொத்த குர்ஆன்ல கிட்டத்தட்ட ஒரு 6ல ஒரு மடங்கு ஒதுக்காங்க. எவ்வளவு நேரம். பிறகு ஃபக்கரா சும்மா இல்ல, இந்த 20 ரக்காத் எக்ஸ்பிரஸ் கோச் ரக்காத் பார்த்துக்கிறீங்க தானே, அந்த தராவி தொழுவாங்க 20 ரக்காத் அடிச்சு விட்டு கொண்டு எக்ஸ்பிரஸ் மாதிரி 1 மினிட்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் தொழுவாங்க. அந்த மாதிரி இல்ல. அவர் சொல்கிறார் ஃபக்கராஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வசனங்களை ஓதினார்கள் என்றா யக்ரவு முத்தரஸ்ஸிலன், ஒவ்வொரு வசனத்தையும் நிறுத்தி நிதானமாக ஓதினார்கள். ரசூலுல்லாஹ் ஓதும் போது கண்டினியூட்டி பண்ண மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஒவ்வொன்றா ஸ்டாப் பண்ணி தான் போவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக, இப்படி போதுவாங்க. இப்படி கிடையாது, நிறுத்தி நிறுத்தி வசனம் வசனமா ஆயத்தன் ஒவ்வொரு ஆயத்தாக ஓதுவார்கள். 1000 வசனங்கள் ஒவ்வொரு ஆயத்தாக ஒரு ரக்காத்துல அடிச்சு விட்டா, ஒரு ரக்காத்துல. 2வது ரக்காத்துல அவர் சொல்லவே இல்லை. இப்படி நின்று தொழுந்தாங்கன்னா உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை வெறுத்து சொல்லல, ரசூலுல்லாஹ் இப்படி தொழுந்தாங்க நாங்கள் தொழுதோம் என்று ஆர்வமா சொல்றாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் தொழும் போது, அவர் சிறுவன் இளைஞன், ரசூலுல்லாஹ் தனியா தான் சொல்றாங்க. அவர் போயிட்டு இடது பக்கத்துல நிக்க, ரசூலுல்லாஹ் காதால இழுத்து வலது பக்கத்துல வைக்க, இன்னைக்கு ஜும்மால ஒருத்தர் வந்து நிக்க நானும் இழுத்து இங்க வான்னு சொல்ல அவன் வரவே இல்லை. கடைசி இழுத்து போட்டு வச்சு அவன் என்னடா பண்றேன்னு யோசிப்பானு தெரியாது, சும்மா விட்டு. சட்டங்கள் விளங்குறாங்கல்ல நம்ம மக்கள், பாராங்கல்ல. சரி, ரசூலுல்லாஹ் வச்சு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இழுத்து வச்சு ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க 13 ரக்காத் அடிச்சாங்க அந்த தொழுகையில, இரவு முழுவதும் ரசூலுல்லாஹ் நின்று வணங்கினாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம். இப்படி நபி தோழர்கள் ஆர்வமாக தொழுகையில் இருந்திருக்கிறார்கள். நம்ம ஆக்கள் ஆர்கியூமெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஹதீஸ் வருது பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஈரோ கொலையான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அடிக்கடி போயிட்டு விசிட் பண்ணுவாங்க. மகள் என்ன செய்யறாங்களோ தெரியாதுன்னு பார்க்க போவாங்க. பார்க்க போற நேரத்தில் மகள் யாரோட வாழ்றாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வாழ்றாங்க திருமணம் முடிச்சு. ரசூலை போயிட்டு பார்த்தா 2 பேரும் தூக்கம், கொரட்டையோட தூக்கம் போல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அலா துஸல்லூன, இரவு தொழுகை தொழ மாட்டீர்கள். இது வந்து லொஹருக்கு சுபஹ தொழுறதுக்கு போகல, இஷாக்கும் போகல. எதுக்கு போறாங்க? இரவு நேரத்துல போறாங்க. அலா துஸல்லூன, இரவு தொழுகை தொழ மாட்டீர்கள், தொழ மாட்டீர்களா என்று கேட்டோன்னே அலி ரலியல்லாஹு அன்ஹு லாஜிக்ல ஒரு பதில். என்ன பதில்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னமா அன்ஃபுஸனா பியதில்லாஹ், நம்முடைய உயிர்கள் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. ஃபைதா ஸாஐ ஐயபஅஸனா பஅஸனா, அல்லாஹ் எப்ப எங்களை எழுப்பட்ட நினைக்கிறானோ அப்போதுதானே நாங்கள் எழுப்பிக் கொள்வோம், விழித்துக் கொள்வோம். சொன்ன இது சரியா? இப்ப நான் கேட்கிறேன், அல்லாஹ் தானே எங்களை மௌத்தாக்குறது. இப்ப நீங்க நடு ரோட்ல போயிட்டு நிற்பீங்களா? லொரி ஒன்று வந்து முட்டு, அல்லாஹ் எப்போது மௌத்தாக்கணும் என்று நாடி இருக்கிறானோ அப்போதுதான் மௌத்தா போவேன், இப்படி விதிய என்னோட மௌத்துக்கு நாங்கள் எடுப்போமா? பார்த்து ரோட் கிராஸ் பண்ணும்போது கவனமா இருக்கணும். எல்லாம் யோசிக்கிறோமா இல்லையா? நடுக்கடல்ல பாய்வோமா? வேற ஆத்துல பாய்வோமா? இல்ல. அப்ப உசுரப்போம் என்று விளங்குது. இந்த விதியை சம்பந்தப்படுத்தி குதர்க்கம் பேசக்கூடாது. ரசூலா ஒன்றும் பேசல. ஃபன்சரபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் இப்படி சொன்னோன்னே ஹீன கால, இப்படி சொன்னோன்னே ரசூல் அப்படியே ரிட்டர்ன் ஆகுறாங்க. வலம் யர்ஜி இலைஹி ஷைஉன், அவருக்கு எந்த ஒரு ஆன்சரும் சொல்லவில்லை. சும்ம சமியஹு வஹுவ முத்பிரன், ரசூலா திரும்பி போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார்கள், யலரிபு ஃபஹிதஹு வஹுவ யகூல், தன்னுடைய தொடையிலே இப்படி கையை அடித்து. அவருக்கு ஒன்றும் சொல்லாம, மருமகனாச்சு, மகளும் இருக்கிறாங்க. மருமகனுக்கு மகள்கிட்ட முன்னாடி சத்தம் வச்சாலும், மகளுக்கு மருமகன்ட முன்னாடி சத்தம் வச்சாலும் ஒரு மாதிரியாத்தான் இருக்க வேண்டி அப்படியே ஒன்றும் பேசாம ரிட்டர்ன் போகும்போது தொடையில கை அடிச்சுன்னு போறாங்க. கேட்டு என்ன சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க. வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் அதிகமாக குதர்க்கம் செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் என்ற குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க. 18வது அத்தியாயத்தில் 54வது வசனம். அப்ப இந்த மாதிரி குதர்க்கம் பேசிக்கொண்டு அல்லாஹ்தானே படுக்க வைக்கிறா, என்ன பண்ண என்று நினைச்சு இருக்க கூடாது. நாங்களே தியாகம் பண்ணி தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும்.